கண்ணாடி பார்த்தாக்கா இது பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து சின்ன பார்டரும் கீழே வந்து பெரிய பார்டர் இருக்கும். இந்த மாதிரி இது ஒரிஜினல் மிரர். இதெல்லாம் இந்த பட்டு சாரி வந்து பாத்தீங்கன்னா பார்டர்லெஸ் சாரி. வா சூப்பரா வந்து ஃபுல்லா நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி பிங்க் கலர்ல கான்ட்ராஸ்ட் முந்தானி. முந்தானி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிராண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு ஜி. இது சூப்பரா இருக்கு பாக்க. எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் போல. 360 டிகிரிஸ் இந்த கண்ணாடி எங்க வேணாலும் சுத்திக்கலாம். ஆமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்கு ஸ்பெஷல் ஹாய். உடனே முடியல, நீங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அழகா ரெடியா இருக்கீங்கன்னு சில பேர் நினைக்கலாம். நம்ம எவ்வளோ முடியலையோ அதை நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்காக முடியலன்னு எல்லா இடத்துலயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹாப்பியா கிரகப்பிரவேசம் இருக்கு, கடவுள் இருக்காரு, போடா ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்ற மாதிரி அமைதியா தட்டி விட்டுட்டு கிரகப்பிரவேசருக்கு வாய பண்ணிட்டு இந்த பாசிட்டிவிட்டியோடய நகர்த்திட்டு போயிடணும் ஒரு நாளையும். சோ ஹாப்பியா நம்ம அப்படிதான் நகர்த்திட்டு போறேன். சோ எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கணும்னு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் எனக்கே நான் கண்ணாடியில பார்க்கும்போது அப்படி சோர்ந்து போகாம எனர்ஜிட்டிக்கா இருப்பேன். நானு பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். நீங்க ஷார்ட்ஸ்ல இன்னைக்கு வந்துருச்சா இல்ல இனிமே வருமானு தெரியல. ஐயர் வந்து பூஜை சாமான் லிஸ்ட் எல்லாம் கிரகப்பிரவேசத்துக்கு கொடுத்திருக்காரு. அது வாங்கலாம்னு போயிருந்தோம். சில சாமி படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே பூஜை அறையில நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிவன் பார்வதி குடும்பம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து இப்படி வச்சு அருள் கொடுக்குற மாதிரி இல்லாம பார்வதியை வந்து அணைச்ச மாதிரி இருப்பாரு ஒரு கையில, இன்னொரு கையில வேல் வச்சிருப்பாரு, மீன் சூலம் வச்சிருப்பாரு. சோ இப்படி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படம் வேணுமே நான் தேடினேன். சரியா எனக்கு அமையல. சரி எங்க வாங்கணும்னு எனக்கு தெரியல. மயிலாப்பூர் போலாமா பாரிஸ் போலாமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொம்பு, கலச சொம்பு வந்து சில நம்பர்ஸ் கேட்டிருந்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்ல ரஜி, ரொம்ப சட்டையா இருந்தது, நல்லாவே இல்லையே. நல்லாவே இல்ல. சோ நான் மோஸ்ட்லி அங்கதான் வாங்குவேன். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய உருளி எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, ஊஞ்சல் ஆடுற விநாயகர் எல்லாம் அங்க வாங்கினதுதான். ஆனா இந்த வாட்டி எனக்கு அங்க கலெக்ஷன்ஸ் கிடைக்கல. சோ எங்க போய் வாங்கணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. எப்ப பார்த்தாலும் நான் அங்கேயே வாங்கிட்டேன் இத்தனை நாள். இப்ப மயிலாப்பூர் போலாமா இல்ல பாரிஸ் போலாமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா பிளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி, நான் வந்து முகம் பாக்குற கண்ணாடி வாங்கிடுவேன். இப்ப கண்ணாடி பார்த்தாக்கா இது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் கண்ணாடி. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாண்டோட வருது. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. எவ்வளவு தெரியுங்களா? சரவணா ஸ்டோர்ஸ்ல 230 ரூபீஸ். பெரிய இந்த மாதிரி 360 டிகிரி ரொட்டேட்டபிள் இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு இந்த லீஃபோட. சோ முகம் பாக்குற கண்ணாடி வாங்கியிருந்தேன். இந்த பூஜை சாமான் லிஸ்ட், கிரகப்பிரவேச லிஸ்ட் எல்லாம் நான் வாங்கினதுக்கு அப்புறம் அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு பட்டுப்புடவை வந்து என்னெல்லாம் நான் போடலாம்னு எனக்கே ஐடியா தெரியல. 2-3 லிஸ்ட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுல நான் எதை போட்டுக்கிட்டோம் நீங்க சூஸ் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை போடுறதுக்கு ட்ரை பண்றேன். நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் ஜி? கிச்சனுக்கு போயிடலாமா இல்ல? கிச்சன் போயிடலாம். பசிக்குதா? ஏன்னா அவர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு? சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆமா, சிக்கன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 சாரி டக்குன்னு காமிச்சிருட்டுமா? அதுக்கப்புறம் ஹெல்த்தை பத்தி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எனக்காக விஷஸ் பிளெஸிங்ஸ் கொடுத்திருந்தீங்க. நிறைய சஜஷன்ஸும் நிறைய பேர் கொடுத்திருந்தீங்க. நானுமே கேள்விப்பட்டோடனே எங்க ஃபேமிலியில உள்ளவங்க அவ்வளவு பேருமே அதை பத்தி நேரம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க, டாக்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதுக்காக நிறைய அட்வைசஸ் நம்ம மேல லவ்ல நிறைய சொல்லுவாங்களா, அது எல்லாமே இருக்கு. பட் அதை போட்டு குழப்பிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரகப்பிரவேசத்தை நல்லபடியா முடிப்போம், அப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம்னு வச்சிருக்கேன். உங்க ஒருத்தரோட டைமுக்கும் லவ்க்கும் சப்போர்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சின்சியர் பிரேயர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இது வரைக்கும் ஆனா எனக்கு சுத்தமா இங்க பெயினே இல்ல. பெயின் வந்தாதான் சர்ஜரி. அதுக்கேற்ற மாதிரி டயட்ஸ் நான் இருக்கிறேன். எதையோ டெஸ்ட் பண்ண போய் வேற ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான். ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் நம்ம. இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சாரி தான். எந்த கடையில வாங்கினேன்னு தெரியல. பல வருஷத்துக்கு முன்னாடி. பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரி பிளவுஸ் தைக்கவும் சேர்த்து தைக்க கொடுத்தது. இது பிளெயின் பிளவுஸ். இந்த மாதிரி மிரர் எல்லாம் கிடையாது. நான் இந்த மாதிரி மிரர் பினிஷ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி, இது ஒரிஜினல் மிரர் இதெல்லாம் வச்சு, இது பாத்தீங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி அண்ட் ஆல்சோ மிரர் ஃபுல் ஒர்க் கொடுத்து என் நெக்க பாருங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இது நான் எங்க தச்சேன்னு பாத்தீங்கன்னா MB டெய்லரிங் அம்பத்தூர்ல தான் தச்சேன். என்னோட எல்லா ஆரி ஒர்க் பிளவுஸும் அப்படிதான் தைப்பேன். இந்த இடத்துல கச்சுன்னு டைட்டா நின்றும். கப் வந்து இறங்காது நமக்கு. இந்த இடம் லூஸ் வரவே வராது. கச்சுன்னு தச்சு கொடுத்துருவாங்க. நான் ரெகுலரா பல வருஷமா அவங்க கிட்ட தான் தைக்கிறேன். இங்க இருந்து கிளம்பி அம்பத்தூருக்கு போய் தைப்பேன். அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். சரி வாங்க டக்குன்னு ஃபர்ஸ்ட் கிச்சன் போயிடலாம். நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு பட்டுப்புடவை எல்லாம் காமிக்கிறேன், பாக்கலாம் வாங்க. ஜி வந்து சிக்கன் எப்ப சமைப்பேன்னு கேட்டே இருக்காரு. நிறைய நாள் வெளில போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால நான்வெஜ் எல்லாம் சமைக்கவே இல்லை. நான் தான் சொல்லியிருந்தேன்ல ப்ரீவியஸ் வீடியோல, எனக்கு ரொம்ப 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 புரோட்டீன் கம்மியா இருக்கு. ஜிக்கும் நிறைய டிஃபிஷியன்சி இருக்கு. ஹெல்தியா சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்கன்னு அவர் டாக்டர் என் டாக்டர் லெக்சர் எடுக்கிறாங்க எங்களுக்கு. லெக்சர் எடுக்கிறாங்க. புரோட்டீன் கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆமா,
அதனால வந்து சிக்கனை சாப்பிடுமோன்னு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பாத்திரம் எல்லாம் வாங்குனீங்கன்னா எந்த பாத்திரமா இருந்தாலும் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா கத்தியால் எடுத்தீங்கன்னா வந்துடும். எக்ஸாம்பிள் இந்த ஓரத்துல பாருங்க, இப்படி லைட்டா அப்படி பண்ணீங்கன்னா அழகா இப்படி சூடானதுக்கு அப்புறமேட்டு இப்படி உறிஞ்சிட்டு வந்துடும். அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடலாம். ஆறுன உடனே வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அதுக்குள்ள அதுவே ரெடியா வெளியே வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். சுச்சோ பார்த்து ஆஃப் பண்ணிட்டேன்ல, பிரச்சனை இல்லை. நீங்க சுட்டு கட்ட போறீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல இருக்க வீடியோஸ்ல பாத்திரம் எல்லாம் குட்டி குட்டியா அழகா இருக்கு, எங்க வாங்குறீங்க, லிங்க் கொடுங்கன்னு கேக்குறீங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டேக் தான் பண்ண முடியும், லிங்க் கொடுக்க முடியாது. லாங் வீடியோஸ்ல தான் லிங்க் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க எல்லா பாத்திரமும் மோஸ்ட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கும். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கும். நான் ஹெவியா இருக்கும், தீயாது, நிறைய எண்ணெய் தேவைப்படாது, பல வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். கனமா இருக்குங்க, செம்ம கனங்க, இரும்பு கடாய் மாதிரி இருக்கு. இந்த பிரியாணி பாட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுவும் அழகா இந்த மாதிரி மூடியோட வருது, இதுவும் இந்த மாதிரி மூடியோட வருது. இது வந்து பாத்தீங்கன்னா 1.7 லிட்டர்ஸ் கடாய், சூப்பரா இருக்கு, நல்லா கைப்பிடியோட வருது. இங்க பாருங்க, உள்ள மேட் பினிஷ்ல இந்த மாதிரி இருக்குது. 1.7 லிட்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 2.3 லிட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பிரியாணி பாட். இந்த மாதிரி நான் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய, நீங்க அடிக்கடி லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாம்பிள் குக்கர்ல வந்து ஸ்டாக் குக்கிங் பண்ணிருந்தேன், ஸ்டாக் பாட் மாதிரி வச்சு, அது கேட்டிருந்தீங்க. அப்புறம் சாதம் இப்படி வடிக்கிறது இருக்குல்ல, அந்த பாத்திரமும் கேட்டிருந்தீங்க. இந்த பாத்திரம் எல்லாமே இண்டஸ் வேலில இருந்து நான் வாங்கினதான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். இண்டஸ் வேலில எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இண்டஸ் வேலில சும்மாவே நீங்க போய் ஷாப்பிங் பண்ணீங்கன்னா அப் டு 40% வரைக்கும் அவங்களே டிஃபால்ட்டா உங்களுக்கு ஆஃபர் தருவாங்க. கார்த்திகா அப்படின்ற கோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கடகடன் என்ன பண்றேன், இந்த ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன், ரெண்டுத்தையும் தேய்ச்சிட்டு வந்துடுறேன். தேய்ச்சிட்டு வந்துட்டு ஜி கேட்னே இருக்காரு, நம்ம அவருக்கு சமைச்சு கொடுத்துடலாம். சாத்தியமா என்ன பிரியாணியா? 2 அழகு போடுவா? 2 அழகா போடுங்க. பிரியாணியா இன்னும் கொஞ்சம் போட்டுருவா, நைட்டுக்கு வேணுமா? நைட்டுக்கு கொஞ்சமா சாப்பிடலாம். பிரியாணியான்னு கேட்னே இருக்காரு பாரு ஒருத்தர். சிக்கன் பிரியாணி தானே செய்யணும், இல்ல குழம்பு செய்யணும். நீங்க பாஸ்மதி கிரேவி கேட்டுட்டீங்க, முட்டை வேக வச்சுட்டேன். சிக்கனும் காரமா, கிரேவியும் காரமா இல்லாம புலாவ் மாதிரி பண்ணிடலாம். ஓகே, நிறைய மசாலாஸ் காரம் வேண்டாம். சிக்கன் புலாவ் சாப்பிடுறோம். கிரேவி செய்யுங்க. எவ்வளவு 2 3 போட்டுருவா? 2 போடுங்க, 2த்துக்கு நடுத்தர போட்டுருங்க. புலாவ் செய்யறதுக்கு சூடான குக்கர்ல 3 ஸ்பூன் எண்ணெயும் கலந்து விட்டுக்கோங்க. அதுல 2 பெரிய பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் ஆனிஸ் எல்லாம் சேர்த்து போட்டு தாளிச்சுட்டு 2 ல இருந்து 3 பெரிய வெங்காயம் மெலிசா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு, எப்பவுமே வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ புலாவ் செய்யும் போது நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரே ஒரு தக்காளி பழம் கியூப்ஸ்ல கட் பண்ணி போடுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா தனியா பொடி வந்து சும்மா ஒரு குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுவேன். அந்த பிளேவர் நல்லா இருக்கும், ஆனா வெள்ளை கலரா வராது இந்த தக்காளியும் இதுவும் ஆட் பண்றதுனால. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில டைம் நான் தேங்காய் பால்ல செய்வேன், சில டைம் தயிர், சில டைம் வந்து பாத்தீங்கன்னா கேஷ்நட் பேஸ்ட், ஆர் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா பாதாம் மில்க்ல செய்வேன். இது ஒண்ணுத்துக்கும் வேற வேற பிளேவர் இருக்கு. ஒரு வாட்டி ஒரு மாதிரி ட்ரை பண்ணுங்க, வேற வேற பிளேவர் கிடைக்கும், நல்லா ருசியும் வித்தியாசம் தெரியும், நல்லா இருக்கும். 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு சுருள வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு காரம் நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதும் தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிடலாம். இதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடுதல் பிளேவர் கொடுக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கழுவி வச்சிருக்கக்கூடிய 1 கிலோ சிக்கன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா போன் பீசஸ் நான் எடுத்திருக்கேன். போன்லெஸ் வந்து கிரேவிக்காக தனியா பிரிச்சு வச்சுட்டேன். இது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு 1 கப் ஊற வச்ச பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, இந்த கணக்குல நீங்க வந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பால்ல செய்யறதுனால 3/4 தேங்காய் பாலும் மீதி வந்து தண்ணியும் கலந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் ஒரே ஒரு தக்காளி பழம் கியூப்ஸா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட போறோம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குட்டி பிரியாணி பாட் வச்சிடலாம். இதுல நான் வந்து சிக்கன் கிரேவி தாளிக்க போறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு செய்ய போறேன். இது கொஞ்சம் காரமா இருக்கும், அது காரம் இல்லாம இருக்கும், அப்படி செய்ய போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சூடான பிரியாணி பாட்ல எண்ணெய் போட்டு சோம்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும், கூட போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்துல வரக்கூடிய லைட்டான மைல்டான இனிப்பு டேஸ்ட் இருக்குல்ல, அது ரொம்பவே நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பழுத்த நாட்டு தக்காளி 3 பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் எப்பயும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன். மிளகு தூள் தேவைன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், நான் அதை ஆட் பண்ணல. 1/2 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் தனியா தூளும் நான் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் குட்டி குட்டியா, இந்த சிக்கன் பக்கோடாக்க சிக்கன் 65 குட்டி குட்டியா கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த தொக்கோட சேர்ந்து நம்ம கிளறி விட்டுட்டு அதுவே தண்ணி விடும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு
அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா வேக விட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் வரைக்கும் திக்கான தேங்காய் பால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பரா கிரீமியா இந்த கிரேவி இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணவொடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்ல. 2ல இருந்து 3 நிமிஷம் தலப்புல கொதிச்சு வந்த உடனே கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாப்புல தூவி ஆஃப் பண்ணிடலாம். சூடான கடாயில எண்ணெய் விட்டு சிவப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சூடானது இதெல்லாம் போட்டிருக்கேன். நான் லாஸ்ட்ல கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி இது கருகாத அளவுக்கு லைட்டா அப்படி வதக்கிட்டு உடனே நம்ம எக்ஸ போட்டுடலாம். யூஸ்வலி முழுசா போட்டு கீரி போடுவேன், இல்ல அப்படியே முழுசா போடுவேன். இது வந்து புலாவ்ன்றதுனால காரம் அதிகமா இருக்காது. சோ இந்த மாதிரி போட்டா முட்டையில வந்து காரம் மசாலா இறங்கும். அதனால கீழே அப்படியே ஸ்டவ் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல் சிம்ல இருக்கு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட போறேன். 2 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுத்த 2 மினிட்ஸ்க்கு நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுற போறேன். அப்புறம் இது அப்படியே குக் அண்ட் சர்வ் மாதிரி தான், குட்டியா அழகு காம்பாக்டா இருக்கு. அப்படியே டைனிங் டேபிள்ல கொண்டு போய் வச்சிட்டோம்னா நம்ம வந்து அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எங்க புலாவ் வந்து தயாராயிடுச்சு. ஓபன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. தேங்காய் பால்னாலே மேல இப்படிதான் இருக்கும், பயப்படாதீங்க குழைவா இருக்குமோ. தேங்காய் பால் நிறையா தேங்காய் பால் நுரைச்சு வரும்ல, அது இதை நான் கிளறுனா சரியாயிடும். இங்க பாருங்க ட்ரையா தான் இருக்கும். இது வேற பாத்திரத்துல மாத்திக்கலாமா? மாத்திடலாமா? கலர கஷ்டமா இருக்கும். இவனை நம்ம குக்கர்ல பண்றதுக்கு பத்தி ட்ரை பிளேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்க பெரிய பிரியாணி பாட்லயே நம்ம பண்ணியிருந்திருக்கலாம். இது எவ்வளவு பெருசு பாருங்க, இதுலயே நான் பண்ணியிருந்திருக்கலாம். குக்கர்ல பத்தோம் நினைச்சிட்டேன், ஆனா கரெக்டா பத்திடுச்சு. கிளறுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது அப்படியே அதை நான் மாத்திட போறேன். இதுல சர்வ் பண்ணிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஐ மீன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன். பா சூப்பரா வந்து புலாவ் நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். இது பிரியாணி கார சரவா சாப்பிடறவங்களுக்கு இது பிடிக்காது. பச்சை மிளகா கூட போட்டுக்கிறதா இருந்தா போட்டுக்கலாம். வெயிட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் போய் வச்சுட்டு வரேன். பாத்திரமே வெயிட்டா இல்ல. இது வேற ஜி வேற பசியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா நம்ம வச்சுட்டு வந்துடுறேன். A few moments later. நாளைக்கு நம்ம வீட்ல கார்பென்ட்ரி ஒர்க் இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வாசல் கால் கதவு வைக்கிறதுக்கு வாசல் கால், ஜன்னல் ஃப்ரேம் எல்லாமே வச்சாச்சு. ஜன்னல்களுடைய கதவும் வாசல் கால்ல கதவும் பிக்ஸ் பண்ண கார்பெண்டர்ஸ் வராங்க. சோ மெயின் டோருக்கு லாக், பாத்ரூம் டோருக்கு லாக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் தாழ்பால், இந்த மாதிரி லாக் வேணும். எனக்கு இந்த நேம்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்ல தெரியல. அதெல்லாம் லிஸ்ட் வாங்க கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. தாம்பரம் களஞ்சியம் தான் போயிருந்தோம். வெஸ்டர்ன் க்ளோசெட், வாஷ் பேஷன், சிங்க், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாப்பால் இதெல்லாம் பார்த்து வாங்கணும். இப்ப நாங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய லாக்குக்கு தாப்பால் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நாங்க சூஸ் பண்ணிருக்க கதவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒன்று வரும். அந்த டிசைன் வரதுனால இந்த மாதிரி தாப்பால் அதுல போட முடியாது, நீங்க லாக்குக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. பழைய வீட்டுல நம்ம அம்பத்தூர் வீட்டுல தாப்பாலும் இருக்கும், அந்த லாக்கும் இருக்கும். சோ இதுல வந்து தாப்பால் போட முடியாதுன்றதுனால லாக்கே நல்லா ஹெவியா சூப்பரா ஹெவி டியூட்டியா நம்ம போய் ஆகணும். நல்லா குவாலிட்டியானதான் நம்ம போய் ஆகணும். சோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய கைடன்ஸ் அங்க கொடுத்திருந்தாங்க. இப்போ ரம்ஜான் டைம் அப்படின்றதுனால க்ளோசிங் டைம் வந்து 6 o'clock அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ கார்பென்ட்ரி ஒர்க் முடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மட்டும் நம்ம இன்னைக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லா வேலையும் அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. அடுத்த 2 நாள்ல பெயிண்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிடும். அப்புறம் வீட்டை கூட்டி நம்ம கிட்ட சாவி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். அதுவும் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு. அது அடுத்த 2 daysல முடிஞ்சிடும். சோ வீடு ரெடி ஆயிடும். கிரகப்பிரவேசம் வேலை தான் இன்னும் நடந்துட்டே இருக்கு. ஐயர் கொடுத்த கிரகப்பிரவேச லிஸ்ட் சாமான் எல்லாம் வாங்கணும். பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல கிடைக்கல நிறைய விஷயங்கள். பாரிஸ்ல மயிலாப்பூர்ல இங்க எங்கேயாவது தேடி போய் தான் வாங்கணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்களேன். இந்த ஷாப்பிங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சாரி மட்டும்தான் மாறி இருக்கும். செயின், கம்மல், தலை, ஹேர் ஸ்டைல் எல்லாம் அதே மாதிரியே இருக்கும். ஏன்னா ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டேன். வெளிலலாம் டிராவல் பண்ணுவோம், சாரி எல்லாம் டைட்டா நம்மளால முடியாது, அதனால கழட்டி வச்சாச்சு. நான் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு புதுசா பட்டு புடவை எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். மோஸ்ட்லி சொல்லுவாங்க யாகம்ல எல்லாம் உட்காரும் பொழுது பட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னு 1-2 பேர் கேட்கலாம். பட்டுக்கு தீட்டு இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய பூஜை எல்லாம் உட்காரும்போது பட்டு போட்டுக்கணும்னுவாங்க. அது பட்டுனா நூல் வந்து பட்டு நூல்ல, ஜரி வந்து ஒரிஜினல் ஜரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெள்ளி ஜரி, தங்க ஜரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிளெயினா பட்டு நூல்ல செஞ்ச பட்டு புடவை இருக்கும்ல, அது கூட ஓகே தான். ஜரியே இல்லாம இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல. சில பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டுல பட்டு புடவை இருக்கிறதுனால அதே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. என்கிட்ட பாத்தீங்கன்னா இங்க 1 2 3 4 5 5 பட்டு சாரீஸ் இருக்கு. எல்லாமே ஒரிஜினல் பட்டு சாரீஸ். இது எல்லாமே நான் குமரன் சில்க்ஸ்ல எடுத்தது. மொத்தமா நான் நிறைய பட்டு சாரீஸ் வாங்கியிருந்தேன். 12 சாரி என்னமோ வாங்கியிருந்தேன். அதுல 5 சாரீஸ் இது. இன்னும் நான் போடாத பட்டு சாரீஸ். இதுலயே ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாமா இல்ல புதுசு வாங்கலாமா, யாகத்துல உட்காரும் போது எது நல்லா இருக்கும், எது எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு கன்ஃபியூஷனா இருக்கு. எதுவுமே இல்லைன்னா கடைக்கு போவோம், ஒன்னு வாங்கி மாட்டிக்குவோம். இத்தனை இருக்கிறதுனால இதை போடலாமா, புதுசா வாங்கலாமா, இல்ல இதுல எதை மாட்டலாம்னு கன்ஃபியூஷன்.
உங்களுக்கு இதுல எது அழகா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, நான் அதே போட்டுக்கிறேன். இந்த பட்டு சாரி வந்து பாத்தீங்கன்னா பார்டர்லெஸ் சாரி, அங்கங்க சின்னதா சரி ஒர்க் இருக்கும். பட்டு ஒரிஜினல் பட்டு. இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னாலே தெரியுதா உங்களுக்கு, வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த கிட்டக்கு குமரன் சில்க்ஸ்ல பியோர் சில்க் சாரி. இது பெரிய பெரிய சரிலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளா இருக்கும், எலிகண்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும். நிறைய சரி இருந்தா வெயிட்டா இருக்கும், சாரி ஹெவியா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு முந்தானி வரும். இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா சில பிளவுஸ்லாம் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன், சில பிளவுஸ்ல சிம்பிளா ஒண்ணுமே இல்லாம ஸ்டிச் பண்ணியிருந்தேன், சில இதெல்லாம் மிஷின் எம்ப்ராய்டரி போயிருந்தேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பவே நான் ஸ்டிச் பண்ணது. அதுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. பேக் நெக் இந்த மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்ல ரைட் சைட்ல மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா அந்த பாடியில இருக்கிற அதே டிசைன் அப்படியே அவங்க கொடுத்திருப்பாங்க. எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் கிடையாது. இதுவும் பட்டு பிளவுஸே ஸ்டிச் பண்ணிட்டேன். இது பெரிய பட்டு புடவை, லாஸ்ட்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது செம்ம கிராண்டா இருக்கும். இவ்வளவு கிராண்டா இப்படி ஒரு ஒர்க் 3D ஒர்க்ல என்கிட்ட இருக்கான்னு தெரியல. பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டு சாரி வந்து கிரே, பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கிரே போடலாமான்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட் கலர், சரிங்களா, லைட் கிரே, இந்த மாதிரி பிங்க் கலர்ல கான்ட்ராஸ்ட் முந்தானி வரும். பார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல இருக்கும். இதுல வந்து கோல்டன் கலர் சில்வர் கலர், கோல்டன் கலர் சில்வர் கலர், அந்த மாதிரி ரெண்டுமே கலந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் போகும். பியூர் பட்டு சில்க். இது போட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணிருப்பேன், ஃபுல் நெக் வச்சு. ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி இருக்கும், பேக்ல வந்து தாமரைப்பூ டிசைன் வந்துருக்கும். ரொம்ப சாரி சிம்பிளா இருக்கிறதுனால நல்லா கிராண்டா கொடுக்கலான்னு 3Dல இது மல்டிபிள் கலர்ஸ்ல தாமரைப்பூ பண்ணிருக்கோம். அப்பதான் ஸ்டார்டிங் இந்த மாதிரி வந்திருந்தது. இப்ப இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய பேர் போடுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் இது வந்த புதுசுலயே நான் தச்சுட்டேன், இன்னும் நான் போடவே இல்லை. இந்த மாதிரி பிளெயின் இது தெரியுதா உங்களுக்கு, டீடைலிங் இந்த மாதிரி ஃபுல்லா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, செம்மையா சூப்பரா இருக்குல்ல. அடுத்து நம்பர் 3 உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பார்டர்லெஸ் சாரி தான். பாடியில அங்கங்க சரி வரும், பட் பார்டர் இருக்காது. இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். சன்லைட்ல இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். மார்னிங் தானே ஃபங்க்ஷன் நமக்கு. முந்தானி கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி கிரீன்ல கொடுத்துருப்பாங்க, செம்ம சரியில இருக்கும், சூப்பரா இருக்கும். இது பார்டர்லெஸ் சாரி, இந்த மாதிரி 2 பக்கம் பார்டர் வரும்ல, அது இருக்காது, ஆனா சரி அங்கங்க இருக்கும். இதுவும் பியோர் பட்டு சாரி, ஒரிஜினல் பட்டு. இதுக்கு பிளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணிருப்பேன், சிம்பிளா பண்ணிருப்பேன். இதோட பிளவுஸே பட்டுல வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இருந்தது இல்லையா, அதுலதான் கொடுத்துருப்பாங்க அந்த கலர்ல. ஃபுல்லா ஆரி ஒர்க்ல இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் பண்ணிருப்பேன், ரொம்ப கச்சமச்சான்னு இல்லாம. ஒண்ணு அந்த மாதிரி ரொம்ப கிராண்டா பண்ணுவேன், இல்ல ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி பண்ணிருப்பேன். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டிசைன், இது ஆரி ஒர்க். பகல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் ஷேட் போலாமா, இதுக்கு போலாமான்னு தோணுது. ஆனா இது பிளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தச்சிருப்பேன். மயில் கழுத்து கலர், மயில் கழுத்துல இருக்கக்கூடிய ப்ளூ கிரீன், பீகாக் ப்ளூ அண்ட் கிரீன் சொல்லுவாங்க, ரெண்டுமே இதுல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் பிளவுஸ், பைப்பிங் கொடுத்துருப்பேன். நெக் வந்து இந்த பேட்டர்ன்ல கொடுத்துருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்ல இந்த மாதிரி அங்கங்க பிகாஸ் இந்த பட்டு புடவையை நான் உங்களுக்கு காட்டவே இல்லையா, இருங்க வரேன். இந்த பட்டு சாரி பாத்தீங்கன்னா செல்ஃப் முந்தானி, கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி செல்ஃப்லயே டிசைன் வரும். இதுல பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த 3 லைன்ஸ் வருது இல்ல, இதுதான் நம்ம வந்து பிளவுஸ்ல பண்ணிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பண்ணிருப்போம். இந்த கட்டமும் இதுவும் வரும். கலரே சூப்பரா இருக்கும், நல்ல மயில் கழுத்து கலர், டபுள் ஷேட். இந்த பக்கம் கிரீன், இந்த பக்கம் ப்ளூ, அந்த மாதிரி தெரியும். இதுவும் பார்டர்லெஸ், லைட் வெயிட்டா இருக்கும். யாகத்துல உட்காரும்போது எனக்கு வந்து முகூர்த்தம் வந்து கிழக்கு வாசல், இந்த வீடு கிழக்கு மேற்கு வாசல் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, எதிர்க்க வெள்ளி இருக்கான்னு பார்த்து போகணும்னு சொல்லுவாங்க. சோ எதிர்க்க வந்து வெள்ளி இருக்கான்னு பார்த்து போகணும். அதெல்லாம் பார்த்து வேற முகூர்த்த டேட் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி நான் எங்களோட ஜாதகமும் பார்த்து, ராசியும் பார்த்து, தாராபலன், அப்புறம் ஓரை, அதெல்லாம் பார்த்து டைம் பிக்ஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 5th அன்னைக்கு, மார்ச் 3rd அன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. மார்ச் 5th அன்னைக்கு கிரக பிரவேசம், காலையில 9:10 முகூர்த்தம் அங்க குறிச்சு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தாராபலன், ஓரை, அதெல்லாம் பார்த்து எங்களுடைய ராசி எல்லாம் பார்த்து நேரம் வந்து குறிச்சிருக்காங்க. நிறைய பேர் காலையில 4:30 தான் பிரம்ம முகூர்த்தம், அப்பதான் செய்யணும்னு சொல்லுவோம். இது கிழக்கு வாசல் வேற, அதுக்கு எதிர்க்க வெள்ளி எல்லாம் பார்த்துலாம் தான் டேட் பிக்ஸ் பண்ணிருக்கோம். நிறைய விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இப்படி செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எப்படி செய்யணும், இந்த ராசி, இந்த ஓரை, இந்த மாதிரி நிறைய உள்ள டெப்த் இருக்கு. சோ அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு இதுதான் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னு இந்த டேட் அண்ட் இந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது நல்ல பெரிய பட்டு புடவை, இது கொஞ்சம் காஸ்ட்லியான புடவை, 2 பக்கம் சரிகை இருக்கும், ஒரிஜினல் பட்டு புடவை, நல்ல சரிகை இது, அதனால ரொம்ப காஸ்ட்லி இது. இங்க வந்து சின்ன பார்டரும் கீழே வந்து பெரிய பார்டரும் இருக்கும்.
கிரீன் வித் ப்ளூ காம்பினேஷன்ல நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கும். இது ப்ளீட் பண்ணி பண்ணும்போது சென்டர்ல கிரீன், ஓரம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வரும். அழகா இருக்கும் இது பாக்குறதுக்கு. முந்தானி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிராண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஃபுல்லா தவிடு சாரி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராண்ட் சாரிக்கு கொச்சன்னு எனக்கு என்னவோ ஆரி ஒர்க் பண்ண வேணாம்னு தோணுது. பண்ணாலுமே ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கணும்னு தோணுது இப்பெல்லாம். ஆசைக்கு ஒரு 2-3 கிராண்டா பண்ணிட்டேன். அது என்ன ஆகுது, போடும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சில ஃபங்க்ஷனுக்கு தான் அதெல்லாம் போட முடியுது. கிராண்டா இருக்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாம், கிராண்டா இருக்கே இதுக்கு வேணாம், சிம்பிளா போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி கிராண்டான சாரிக்கு சிம்பிளா பிளவுஸ் போட தோணுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. 3/4 ஸ்லீவ். ஏன்னா இது பார்டரே நல்லா இருக்கும். இன்னும் கான்ட்ராஸ்ட் கலர், நல்ல ப்ளூ கலர். இதுல எனக்கு ஆரி ஒர்க் பண்ணி இந்த ப்ளூவை நான் மறைக்க விரும்பல, அதனால நான் இதுக்கு ஆரி பண்ணல. சிம்பிளா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கேன். எதுக்குமே நான் பேடட் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். இந்த 5 சாரீஸ்ல 1 2 3 4 5 ஆர்டர்ல எதை நான் போட்டுக்கிட்டோம், மார்னிங் சன்லைட்ல இந்த 9-10 முகூர்த்தத்துக்கு எது அழகா இருக்கும் அப்படின்றது எனக்கு சொல்லுங்க. ஒரு வாட்டி தான் ஃபங்க்ஷன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிராண்டா இதே போட்டு பொறுத்துக்கோங்க. சும்மா வீட்டுல ஃபங்க்ஷன் வரும்போது அதனால இதை போட்டுக்கோங்கன்னு சொன்னாலும் நான் போட்டுக்குவேன். இல்லக்கா கொஞ்சம் நம்ம கஷ்டமா இருக்கும், ஹெவியா வேண்டாம், சிம்பிளா போட்டுக்கோங்கன்னு சொன்னாலும் போட்டுக்கலாம். இந்த சாரி வேலை முடிஞ்சிருச்சுன்னா சில ஜுவல்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டோம், உங்களுக்கு தெரியும். சில ஜுவல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருக்கு. இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஜுவல் செட் வந்து பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஃபங்க்ஷன் முடிச்சோன்னா திருப்பி கொண்டு போய் வைக்கணும். இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த கை கால் வீக்கம் இருக்கிறதுனால இந்த பிளவுஸ் வந்து கண்டிப்பா இதுக்கு மேல ஏறுமான்னு எனக்கு தெரியல. ஏறலைன்னா ஒரு தையல் பிரிக்கணும். எனக்கு எம்பி டெய்லரிங்ல தான் இந்த எல்லா பிளவுஸுமே தச்சேன். இவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய பேர் நல்லா தச்சு தராங்க. இது அப்போதுல இருந்தே நான் சொல்றேன், 8-9 இயர்ஸ் 10 இயர்ஸா நான் சொல்றேன். அவ்வளோ மோர் தென் 10 இயர்ஸா அவங்க கிட்ட நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க உள்ள எவ்வளவு கிளாத் கொடுத்துருக்காங்க. 3 தையல் பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கிளீனா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் மேல வந்து நம்மளோட ஸ்ட்ராப் அடிக்கடி வெளில வராம இருக்க உள்ள இப்படி நம்ம ஸ்ட்ராப்பை தள்ளிட்டு இதை லாக் பண்ணிட்டோம்னா சும்மா அப்படி வெளில வராது. ரொம்ப ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா நம்ம சாரி போடலாம். சும்மா இங்க தெரியும் அங்க தெரியும் அப்படிலாம் ஃபீல் பண்ணணும். ரொம்ப அழகா கச்சுன்னு தச்சிருவாங்க. இந்த பட்டி வந்து எனக்கு இப்படி நின்றும், அந்த மாதிரி அழகா ஸ்டிச் பண்ணுவாங்க. எம்பி டெய்லருடைய டீடைல்ஸா வைக்கிற வேணும்னு இருக்கவங்க கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணுங்க. ஸோ இந்த சாரீஸ்ல எதுன்னு சொல்லுங்க. நம்ம வீட்டுல வந்து கிரக பிரவேச கலை கட்டிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சமா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கிட்டக்க ஃபங்க்ஷன் வருது. எந்த பரமும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். நான் சொல்லியிருந்த மாதிரி இண்டஸ்ட் பண்ணியில எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கூட யூஸ் பண்ணி 12% எக்ஸ்ட்ராவா நீங்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.